அவர்கள் வெளியிட ஒவ்வொரு நண்பர்களும் வாங்க வேண்டும். முதல்வரான அன்பரசன் இந்த நூல் வெளியீட்டு விழா. அடுத்து இன்றைய கதாநாயகன் அருவிக்கவி ஆனந்தி அவர்கள் தொகுப்புரை வழங்குவார்கள். ஏற்புரை ஒருத்தி சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தால் அதுதான் பாரதம். ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பதை தொலைத்தால் அதுதான் ராமாயணம். சரியான நேரத்தில் நான் தொடங்கவில்லை, அதுதான் தாமதம். அனைவருக்கும் வணக்கம். பாடல்கள்லாம் பின்னாடி நிறுத்தி வச்சு என்னை கத்திக்கு நிறுத்தி வச்சிருக்கீங்க. மற்ற மொழிகள் எல்லாம் பேச்சாகவே போகட்டும், என்னை பெற்ற தமிழோ மூச்சாகவே வாழட்டும். மற்ற மொழிகள் எல்லாம் பிறந்தே வளர்ந்த மொழி, என்னை பெற்ற தமிழோ வளர்ந்த பிறந்த மொழி. அந்த அன்னை தமிழை வணங்கி, என் அன்னையை வணங்கி, இந்த விழா இத்தனை சிறப்பாக அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். நேரமில்லாத காரணத்தால் எழுதியதெல்லாம் வைத்து விட்டேன். மதிப்புக்குரிய அண்ணன் ஐதரலி அவர்கள் ஒரு மேடையில் எழுதி வந்து பேசாமல் போயிட்டாங்க. அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், விழா சிறக்க துட்டும் கொடுத்தீர்கள், விழா சிறக்க நேரத்தை விட்டும் கொடுத்தீர்கள் சொன்னேன். இப்போ அதைத்தான் இப்போ நான் செஞ்சிருக்கேன். தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் அண்ணன், என்னை வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அண்ணன் கலக்கன் காங்கேயன் அவர்களுக்கும், அவர் பேச்சில் சமுதாயத்தை சாடுகின்ற பொறுப்பு இருக்கும், தீயாக பற்றுகின்ற நெருப்பும் இருக்கும். பேச்சில் கவி வீச்சிருக்கும், தோல்விகளை துரத்துகின்ற பேச்சும் இருக்கும். அவர்களுக்கு என் நன்றி. அண்ணன் திரை இசைத்த தாசனூர் அவர்களுக்கும், அண்டனி இசையில் உயிர் மொழி இருக்கும், அண்டனி இசையில் உயிர் மொழி இருக்கும், சிறகு முளைத்து பறக்கின்ற நல்ல இசை ஒளி இருக்கும். அவர்கள் இங்க வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாங்க, உன்னுடைய வரிகள் எனக்கு பார்த்தேன், அதை உடனே பண்ணுறேன், 2 வரி எழுதி கொடுங்க சொன்னாங்க. எழுதி கொடுத்து அரை மணி நேரத்தில் பாட்டு போட்டு எனக்கு அனுப்புனேன். ரொம்ப ரொம்ப என்னுடைய முதல் பயணம். இதை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் தான் இந்த பாடல்கள் வரிகளை அனுப்பினேன். பட் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ரொம்ப டியூன் பண்ணுறதுக்கு எனக்கே ஒரு எனர்ஜி கிடைச்சிது. அதில் சில வரிகள்லாம் தமிழை எடுத்து வானத்தில் பூசுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து வேல்முருகன் அப்போ வேற ஒரு பாடல் பாட வந்திருந்தார் என்னோட ஸ்டுடியோவுக்கு. நான் அப்போது சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பாடல் இருக்கு, பாடுறீங்களான்னு. உடனே பார்த்துட்டேன், ஐயோ நான் தான் பாடுவேன், ஃபர்ஸ்ட்டு நான் தான் பாடுவேன். இது வந்து என்னோட இனி வர நிகழ்ச்சிகள், இந்தியாவில் எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த பாடலை நான் ஃபர்ஸ்ட் பாடுவேன் அப்படின்னாரு. ஸோ அந்த அளவுக்கு அந்த தமிழ் பற்று. ஸோ அது எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லுவேன் உங்களுக்கு. ஆனால் வேலுமணியோட பேசும்போது அதான் சொன்னார், சினிமா துறையில் நிறைய பாடல் படிச்சிருக்கேன், ஒரு மொழியை பற்றி என் தமிழை பற்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்து நன்றி சொன்னேன். அப்படிலாம் இல்லை, உங்கள் 2 பேருக்கும் எனக்கு நன்றி. அதே மாதிரி இந்த விழா எடுக்கிறதுக்கு தமிழ் ஓசை எனக்கு அத்தனை உதவி செஞ்சிருக்கு. இந்த புத்தகம் வந்து எல்லாரும் சொன்னாங்க படத்தோட தான் பண்ணியிருக்கோம், 1 ஆண்டுகளாக இதை நாங்கள் செய்திருக்கோம். இதில் அத்தனை படங்கள் எல்லாம் சொன்னாங்க, படங்களும் கவிதையும் நல்லா இருக்கு, கவிதையும் படங்களும் நல்லா இருக்கு. இதில் ஒவ்வொரு பக்கங்களும் பட்டும் போது என் நண்பன் லுக்மனுடைய முகங்கள்தான் தெரியும். காரணம் அவன் உருவாக்கிய நூல் தானே. அதே மாதிரி தமிழ் வாசியில் நான் பேசி இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி அண்ணன் அன்பர் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த விழா எடுக்கிற நீ என்ன பண்ண போற, பொருளாதார பிரச்சனை இருக்குமே அப்படின்னு. அப்போ சொன்னேன் நான், அதாவது நான் கண்ணை கட்டி கொண்டு கடலுக்குள் குதிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இது வந்து அண்ணன் ஐதரைட்டு வந்து நான் கற்றுக்கொண்ட விஷயம், நிறைய விஷயம். அதில் அவர் சொல்லுவார், கால் தவறி கடலுக்கு விழுந்தாலும் முக்குளித்து முத்தோடவா என்றுவார். அப்படிதான் செஞ்சிருக்கேன். அண்ணன் சீனிவாசன் அவர்களும் சரி, முகம் பார்த்து என்னை அணைக்கிற, நான் எனக்கு அடிக்கடி டெலிஃபோன் விட்டே இருப்பாங்க, ரவி என்ன செஞ்சுக்கிருக்க, என்ன பண்ணிக்கிருக்க, தனியாக கூப்பிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் நான் கவலைப்படாத, நான் சரி உனக்கு, நீ உன்னுடைய எழுத்து உன்னுடைய இதுக்கு நான் செய்யப்பா, நீ ஏப்பா கவலைப்படுன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு
நான் சொல்லும்போது சொன்னாங்க, ஒன்றும் பிரச்சனை நீ செய், நான் பின்னாலேருந்து உனக்கு எல்லா உதவியும் செய்யணும். சாதி கையாவலும் சரி, எல்லாருமே நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காரணம் இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த விழா ஆரம்பித்து இறுதி நெருக்கி வர்ற நேரத்தில் வந்துட்டு என் தந்தைக்கு கொஞ்சம் உடல்நல குறைவாயிடுச்சு, போக முடியாத சூழ்நிலை. நான் டிவிஎஸ் சொன்னேன், இந்த மாதிரி பண்ணேன். சரி பிரச்சனை, தம்பி முதல்ல அனுப்பி வைங்க, அடுத்த பிறகு நீங்கள் போகலாம் பண்ணுறேன். அப்போ போகிற தருவாயில் இருந்தேன். ஆனால் எல்லாருடைய அன்பாலையும் உங்களாம் சந்திக்கிறதில்ல எங்கள் அப்பா நல்ல நிலையில் வந்திருக்காங்க. ஆனால் அதில் என்ன அப்படின்னா, இந்த வெற்றிகளுக்கும் எல்லாத்துக்கும் பின்னாடி என் தம்பி எனக்கு பக்கத்தில் போயிடலாம் போயிடுச்சு. அந்த குறையை போக்குனது என் நண்பர் ரவிக்கராஜா அவர்கள், என் மைத்தனர் போஸ் அவர்கள், கார்த்திக் அவர்கள், சிவா அவர்கள், இன்னும் அண்ணன் மதியன் அவர்கள், எல்லாருமே தமிழகத்தில் எனக்கு ரொம்ப நான் கடைசி வரைக்கும் நான் மறக்க முடியாத தருணங்கள் அது. நேரங்காலம் இல்லாதால் குமாரராமன் குமார் அவர்களும் சரி, மேடம் ராணிமோகன் அவர்களும் சரி, எல்லாருமே எனக்கு முன்னாடி செஞ்சுருக்காங்க. விழா அதாவது சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ண பாரு வீட்டுக்கு விழாவை எடுத்துப்பாரு தெரியும், அதோடைய கஷ்டங்கள்லாம் எப்படின்னு தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டான். இந்த புத்தகத்துக்கு ஒரு ஆண்டு காலம் இருந்ததை விட இந்த ஒரு மாதத்தில் பட்ட கஷ்டம் தான் அதிகம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமான நன்றிகள். இந்த சூப்பர் சிங்கர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. வந்து பாடி நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப வாழ்த்துக்கள். இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் என்னும் நல்ல வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இதில் எனக்கு சோனியா அவர்களுக்கும் டோக்கனுக்கும் என் நண்பர்கள் சத்யன் அவர்களுக்கும் நன்றி. அண்ணன் கலக்கர்கள் சொல்லும்போது நீங்கள் விருந்தாதான் வர சொன்னாங்க, குழந்த மாதிரி எனக்காக ஓடி எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரையும் சொல்லணும்னு ஆசை, நேரம் இல்லை. ரொம்ப நன்றி ஐயா கலிபுல்லா அவர்களும் சரி, எல்லாத்துக்கும் நன்றி. ஒரு சில பேரை விட்டுட்டு சொல்லி நினச்சிக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த மேடையில் சொல்கிறேன். அது வீடியோ நாசர் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு நம்ம நன்றி, சங்கமம் குழுவருக்கு நன்றி, எல்லாருக்குமே நன்றி சொல்ல நன்றி. ஐயா அலா அவர்களுக்கும் நன்றி, ஆடியோ வீடியோ செய்த நறுமை நண்பர்களுக்கும் நன்றி, எல்லாருக்குமே நன்றி. விளம்பரத்தாளர்கள் பூரா நன்றி. நேரம் இல்லை, மன்னிச்சுக்கிட்டேன். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.